இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
வருகிறார் காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார் காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. மூன்றாம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. மூன்றாம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. மூன்றாம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே நேசரில் களி கூறுங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் சோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் சோத்தரிப்போம். நாம் எப்போதும் சோத்தரிப்போம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே காற்றை நாம் காண மாட்டோம். மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். நம்ம வாய்க்கால்கள் நிரப்பப்படும்.
கரங்களை திறந்து பாடுவோம். கரங்களை தட்டி வாய்களை திறந்து சத்தமாய் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே நேசரில் களி கூறுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதும் மகிழ்கிற மிகப்பெரிய ஒரு கிருபை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம் ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் கஷ்டத்தின் மத்தியிலே, கவலையின் மத்தியிலே, கண்ணீர்கள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, பிரிவினையின் மத்தியிலே ஆண்டவரை தேடுவதற்கு மனமின்றி ஆண்டவரை ஒதுக்கி வைத்ததாக, ஆண்டவரை விட்டு தூர போனதாக நினைத்து கொண்டு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தருடைய அன்பின் அடிவாரத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் வைத்து அவருடைய பாதபடியின் கீழாக்கி ஆண்டவரை சேவிக்கும்படியாய் மிகப்பெரிய ஒரு கிருபை நமக்கு தந்துள்ளப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவருடைய திருக்கரத்துல, திருப்பாதத்துல ஆண்டவர் நமக்கு தந்த காருண்யத்திற்காய், கிருபைக்காய், சத்துவத்திற்காய், பலத்திற்காய், வல்லமைக்காய் அல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், ஆவிக்குரிய மனக்கண்களினால் ஆண்டவரை காண்கிற நேரம், அவரோடு பேசுகிற நேரம், அவர் நம்மோடு கூட பேசுகிற நேரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கண்களை மூடுங்க, கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் ஆராதிங்க. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையான்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி, 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர்,
உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். சகாயம் செய்கிறவரே, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுடையவரே, மாறாதவரே, லட்சணமுடையவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் வெயிலுக்காய் நேரத்தை மாற்றி ஆண்டவரே, இந்த காலை வேளையில, இந்த குளிர்ச்சியான வேளையில உம்மை நோக்கி பார்க்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ள விட்டாலும், அநேகர் பெற்றுக்கொள்ள விட்டாலும் எங்களுக்கு நீ தந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. எங்களை நடத்தினது, எங்களை அழைத்து வந்தது, அந்த நோக்கங்களை நிறைவேற்ற நீ நல்லவர், வல்லவர். என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி அதில் கேட்பதில்லை என்கிற இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின்படி என் ஆண்டவர் கரம் பிடித்து வழி நடத்த நாங்கள் செபிக்கிறோம். வல்லவருடைய திருக்கரத்தில் தாழ்த்துகிறோம். உம்மை துதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், அதன்படி கீழ்ப்படிந்து செயலாற்றவும் என் ஆண்டவர் கிருபை அருள ஜெபிக்கிறோம். வல்லவருடைய திருக்கரத்தில் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். உட்கார்வோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எத்தனை பேர் வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஒரு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வேதத்துக்குள்ளே எல்லா நன்மைகளும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் என்னை அழைத்த அருமையான போதகருக்கும் அவருடைய துணைவாருக்கும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நம்ம என்ன செய்யணும்? நற்கிரிகளை செய்யணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்ட காலகட்டத்தில் அவர் என்ன செய்தார் என்றால் நற்கிரிகளை செய்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் பிதாவின் வல்லமையினாலும் அபிஷேகம் பெற்று அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்க சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை நாமும் அப்படிப்பட்ட கிரிகளை நாமும் செய்யும்படி கர்த்தருடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாருமேலும் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவார். அதை கேட்கிறவர்கள் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அங்கே லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி, ஜெபம் என்பது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் வளரும். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ ஜெபத்தினாலே நாம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தினாலே அதிகமாக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தினாலே கட்டுகளை உடைக்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சோர்ந்து போகாமல் எப்போது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சோர்ந்து போகாமல் யார் ஜெபிக்கிறாங்களோ, தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்த அத்தனை நன்மைகளும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ரோமர் 12:12 சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். அல்லேலூயா. முதலாவது சொன்ன சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவது ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணாமல் எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்தக்கூடாது. உங்கள் வீட்டில் எந்த காரியம் செய்தாலும் ஜெபத்தோடு செய்து பாருங்கள், அதில் மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஜெபம் என்பது ஒரு இன்சூரன்ஸ் சொன்னேன்.
உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபித்துட்டு போனீங்கன்னா பின்னாடி வர சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஜெபம் மிக அவசியம். நம்முடைய பட்டணம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஜெபம் மிக அவசியம். ஹல்லேலூயா. அதை மட்டும் ஆண்டவர் சொல்கிறார், பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கு நாம் கவலைப்படக்கூடாது. இப்படி யாரும் சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு என்ன சொல்லியிருக்கு பார்த்துருக்குறோமா? ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்ணோம்? விண்ணப்பம் வேண்டுதல் ஜெபத்தினாலே தெரியப்படுத்தினே இருக்கணும். நீங்கள் ஐயோ எனக்கு 1000 லட்சம் கடன்கள் இருக்கிறதே அப்படின்றது இல்லை. கர்த்தருக்கு தெரிவிக்கணும். உனக்கு என்ன வேண்டுமோ அதை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? தெரிவிக்கும் போது அதை பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒன்று குறையாது. எல்லா பரத்திலிருந்து ஜோதிகள் பிதாவினிடத்திலிருந்து எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு கேட்கும் போது தான் இறங்கி வருகிறது. கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. கேட்கிறங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 21:36 சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமானவர்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அப்போது ஆண்டவருக்கு முன்பாக போய் நம்ம நிற்க போகிறோம். அங்கே சொல்லப்பட்டது, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அங்கங்கே பூமி அதிர்ச்சிகள், 2வது யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, 3வதாக நாம் பார்க்கிறோம் வாத நோய்கள். ஏகப்பட்ட வாத நோய்கள் உலகத்திலே பரவி இருக்கிறது. ஹல்லேலூயா. சில இடங்களிலே பஞ்சங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. இவை எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், இவைகளுக்கு நீங்கள் தப்பி. ஹல்லேலூயா. எதுக்கு தப்பணும்? இதுக்கெல்லாம் தப்பணும்னா நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணால் தான் தப்ப முடியும். இல்லைன்னா எந்த வாதை நோய் வரும்போது கூட்டமாக அதில் போயிடுவாங்க அத்தனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஜெபிக்காதவர்களை பிசாசு என்ன பண்ணிடுவான்? வஞ்சித்திடுவான். ஜெபிக்காத ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணுவான்? பிசாசு என்ன பண்ண வஞ்சிப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எப்போது என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ விழித்திருந்து இரவில் நம்முடைய தூக்கத்தை கொஞ்சம் வெறுத்து உபவாசம், பகலில் உபவாசம் பண்ணி வாரத்தில் ஒரு நாளாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:26 அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று மிகுந்த பலத்தோடு யாக்கோபு ஜெபம் பண்ணினார். அப்போ யாக்கோபு எப்படி ஜெபம் பண்ணார்? நான் உன்னை போக விடேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. அவன் அந்த ஜெபம் பண்ணதுனால ஒரு எத்தனாயிரம் அந்த யாக்கோபு அந்த இரவெல்லாம் அவன் ஜெபம் பண்ணதுனால அவன் காலையில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறிவிட்டான். அல்லேலூயா. இரவெல்லாம் எத்தனை இருக்கிறான். ஆனால் ஜெபிக்க 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 ஒரு மனுஷனுடைய மறுரூபம் வருகிறது. அப்போ எப்படியாப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஜெபிக்கிற மனுஷன் பரிசுத்தத்தில் வளர்ந்து விடுவான். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன் சகல ஆசீர்வாதங்களை பரிபூரணமாய் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்ந்து விடுவான். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகும் 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. பாருங்க, யாபேஸ் எப்படி ஜெபம் பண்றான். யாபேஸுக்கும் ஆவி ஆத்மா சரி இருக்கிறது, நமக்கும் ஆவி ஆத்மா சரி இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் யாபேஸ் தேவனிடத்தில் என் எல்லையை பெரிதாக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவனை எல்லையை பெரிதாக்கினார். அவன் குடும்பத்தை விஸ்தாரமாக்கினார். அவனுடைய அனைத்து தேவையிலும் கர்த்தர் சந்தித்தார். அப்போ ஜெபிக்கிறவர்கள் கர்த்தரிடத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் ஏன் இல்லை? இன்னைக்கு சரீரத்தை பாருங்கள், ஏகப்பட்ட பலவீனமாக இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லாத இடத்துல பிசாசானவன் அவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஜெபம் இல்லாத இடத்துல பாருங்கள், வியாதிகள் அதிகமாக பெருகிடும்.
குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருகிடும். அவங்களுடைய குடும்பத்தில் வறுமை வந்து விடுகிறது. அநேகமாக வாங்குகிற சம்பளம் பத்தாது. அநேக கடன் வாங்குவாங்க, வட்டிக்கு பணத்தை வாங்குவாங்க. இப்படியே வாங்கி வாங்கி பிள்ளைகளாம் தரிதராகிடும். அதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் என்ன செய்யணும்? ஜெபத்திலே விடுத்திருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய தேவைகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்கிற அன்னாளை போல எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அன்னாள் நல்லா ஜெபித்தாங்க. கர்த்தர் அன்னாளுக்கு கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்தார். அதே போல் எஸ்தர் ஜெபம் பண்ணாங்க. 128 நாட்டுக்கு நன்மை உண்டாச்சு, விடுதலை உண்டாயுது. அல்லேலூயா. இப்படி ஜெபிக்கிற தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணார். சிங்கம் குகையில் போட்டும் சிங்கங்கள் வழியாக சேதப்படுத்தப்படவில்லை. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களுக்கு யாரும் சேதப்படுத்த முடியாது, யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. சங்கீதம் 106:23 வாசிக்கலாம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலை நின்றான். அல்லேலூயா. மோசே 40 இரவு 40 பகல் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினான். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். தண்ணீர் குடியாமல் ஜெபம் பண்ணினார். ஆனால் மோசேயுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய உக்கிரம் சபையின் மேலே இறங்கி வந்தது. ஆனால் ஒரே ஒரு மோசே திறப்பின் வாயிலை நின்று இரவும் பகலமாக ஜெபம் பண்ணியதனால் கர்த்தர் ஜனத்தை என்ன செய்தார்? பாதுகாத்தார். அல்லேலூயா. அதே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே யாத்திராகமம் 32:11. மோசே தன் தேவனை கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிது என்ன அப்படின்னு யாருக்கிட்ட பேசுறாரு? மோசே ஆண்டவர்கிட்டே பேசுறாரு. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய தேவன். ஆனால் மோசே, ஏன் ஜனங்கள் மேலே உனக்கு பற்றி எரியுது, ஏன் கோபம் வருது? நீ மகாபலத்தினாலும் உங்களுடைய புயத்தினாலும் இஸ்ரவேலர்களை மக்களை என்ன பண்ணார் ஆண்டவர்? எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்தீரே, இன்னைக்கு ஏன் உனக்கு கோபம் வருது அப்படின்னு ஜெபிக்கிற மனசா திருப்பி கேட்க முடியும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணினால் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நிலைமையை பேசணும், கர்த்தருக்கு சொல்லணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாங்க. என்னாகும் 16:22. அப்பொழுது அவர்கள் முகங்குற விழுந்து மாம்சமான அவருடைய ஆவிகளும், தேவனே ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லாருமேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். அல்லேலூயா. சபையில் ஒரு மனுஷன் யாராவது தவறு செய்தால் முழு சபைக்கு தேவனுடைய கோபம் இறங்கும். ஆகான் என்ற ஒரு மனுஷன் தன்னுடைய சபைக்கு விரோதமாக ஒரு பாவத்தை செய்தான். ஆனால் முழு சபைக்கும் அடி விழுந்தது. அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் அவைங்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு அவைங்களாக இருக்கிறோம். ஒரு அவையும் பலவீனப்பட்டால் எல்லா அவைங்களும் பலவீனப்படும். ஒரு அவையும் நல்லா இருந்தால் எல்லா அவையும் நல்லா இருக்கும். உங்களுடைய விரலில் ஒரு சின்ன அடிபட்டுச்சுன்னா முழு சரீரம் பாதிக்கப்படுகிறது. புரியுங்களா? அதனால தான் சபையில் ஒரு விசுவாசி கூட கர்த்தருக்கு உண்டாக சபையாக ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சபையாக இருக்கிறோம், அங்கங்களாக இருக்கிறோம், அவைகளாக இருக்கிறோம். அதனால் யாராவது ஒருவர் தவறு செய்த விட எல்லாருமேலும் அந்த பனிஷ்மெண்ட் இறங்கி வருகிறது. அதனால தான் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். சபைக்கு வருகிறவர்கள் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படலை, ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டு சபையில் உட்கார்ந்துருக்கிறோம். ஒரே வாழ்க்கையில் தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஒரு வாழ்க்கை பரிசுத்தமாக வாழ்ந்து இந்த பூமியிலே சாட்சியாக வாழ்ந்து நம்முடைய குடும்பத்தில் சாட்சி, தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சி, பொதுவான வாழ்க்கையில் சாட்சி, நாம் யாருன்னு நிரூபித்து காட்டணும். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்களை பார்க்கிற மாதிரி, இயேசுவை பார்க்கிற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அடுத்ததாக நாம் பார்க்கும்போது கலாத்தியர் 6:9 சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்போ நன்மை செய்ய வேண்டும். கொர்நேலு பாருங்க, ரட்சிக்கப்படலை, ஆனால் நன்மை செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கொர்நேலு அவர் ரட்சிக்கப்படாத ஒரு புறஜாதியான், ஆனாலும் ஜெபம் பண்ணுவதிலே அவர் எப்படி இருந்தார்? எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஒரு நேரம் இருந்தது, 9ஆம் மணி நேரம், எப்போதும் ஜெபம். நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நேரம் இருக்க வேண்டும். அந்த நேரத்தை ஆண்டவருக்கென்று சமூகத்தில் போய் நம்முடைய தேவைகளை கர்த்தருக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு
கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும், கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். அதனால் நாம் கேட்கணும். நம்முடைய ஆண்டவர் சாதாரண தெய்வம் அல்ல. இந்த வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானியா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்திலே நாம் ஒரு குறையில்லாது வாழ வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தில் கடந்து போய் என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. 1 பேதுரு 2:15, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் நன்மை செய்தோம்னா புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்கிறோம். புத்தியீனமாய் பேசுகிறவர்களை நன்மையினால் அடக்க முடியும். அல்லேலூயா. இப்போ நன்மை செய்தீங்கன்னா புத்தியீன மனுஷன் அடக்கிடலாம். அதான் ஆண்டவர் சொல்றாரு. அதே இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. 1 பேதுரு 3:17, தீமை செய்து பாடு அனுப்பது தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுப்பதே மேன்மையா இருக்கும். அப்போ தீமை செய்து பாடு அனுப்பிக்க கூடாது. அல்லேலூயா. நன்மை செய்கிறவர்களுக்கு பாடுகள் வரும், உபத்திரம் வரும், துன்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும், அவமானம் வரும், நிந்தைகள் வரும். ஆனால் பாவம் வீட்டு வாசலில் படுத்திருக்காது. அல்லேலூயா. நீ நன்மை செய்யலைன்னா பாவம் வீட்டு வாசலில் படுத்திருக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த பாவம் வீட்டுக்குள்ளே வந்துடுது. அது பிறகு முழு வீடே பாவமாக மாறுகிறது. அதான் தான் நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருக்கணும், நன்மை செய்து பாடு அனுபவிக்கணும், நன்மை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுகிறது, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன், உள்ளான ஆத்மா, உள்ளான மனது, உள்ள இருக்கிற இந்த ஆத்மானது என்ன செய்யணுமா? நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அது குறித்து ஏசாயா 40:29 வாசிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகு பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பலனை கொடுப்பார். என்ன பலன்? பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் வரும். கர்த்தருடைய ஆவியின் உண்மையில இறங்கி வரும்போது நீங்க பேச தேவையில்லை, ஆண்டவரே பேசுவார். நீங்க வேலை தேட தேவையில்லை, ஆண்டவர் வேலை தேடி கொடுப்பார். ஆவியின் உள்ள இருக்கும் போது உங்களுக்கு நன்மை தானா வந்து சேரும். உங்களோட கடன் பாரம் எல்லாம் சிக்கிலேருந்து வெளியே கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. அப்போ பலன் அவர் தான் கொடுக்கிறாரு. அப்போ அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் 4:31 சொல்லுகிறது, அவர்கள் கண்டினியூ ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள், பரிசுத்த ஆவி அவங்க மேலே இறங்கி வந்தார். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை கேட்டவர்கள், அப்போஸ்தலர் 10:44 சொல்லுகிறது, அவர்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், பரிசுத்த ஆவி அவர் மேலே இறங்கி வந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் சபையின் மேலே எல்லாரும் மேலே கைகளை வைத்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவி மேலே இறங்கி வந்தார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியன் இறங்கி வருவார். நாம் வசனத்தை கேட்கும் போது ஆவியன் இறங்கி வருவார். பரிசுத்தவான்கள் கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது உங்கள் மேல் பரிசுத்த ஆவியன் இறங்கி வருவார். அப்போ பரிசுத்த ஆவியன் இறங்கி வரும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வித்தியாசமாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. பாவம் செய்ய எண்ணம் வராது, அக்கிரமம் செய்ய எண்ணம் வராது, தப்பான எண்ணங்கள் கொள்ள மாட்டோம், யார் மேலே கசப்பு வராது. அல்லேலூயா. யாரையும் நாம் கடிந்து கொள்ள மாட்டோம், யாரையும் திட்டமாட்டோம், யாருடைய பொருளை அபகரிக்க மாட்டோம். அல்லேலூயா. இந்த ஆவியன் உள்ளே இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக மாற்றினான் பிசாசு. பிசாசுக்கு எலும்புகள் இல்லை, சரீரம் இல்லை, அவன் ஆவியா இருக்கிறான். அவன் தந்திரமாய் அவனை குற்றி நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தீங்கன்னா அவன் தானவே உள்ள வந்துடுவான். நீ கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் இயேசு சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். நம்ம எதையும் நெகட்டிவாக பேசிக்கினே இருந்தீங்கன்னா உனக்கு சுகரே இருந்தாலும் அந்த சுகரை என்ன பண்ணக்கூடாது? வாயை திறந்து அறிக்கை பண்ணக்கூடாது. சுகர் சொன்னீங்கன்னா அந்த ஆவி உள்ளே வந்துடும். வியாதி சொன்னால் வியாதியின் ஆவி உள்ளே வந்துடும். சின்ன வியாதி தான் இருக்கும், ஒரே வாரம் 2 வாரம் 3 வாரத்தில் அவ்வளோ பெரிய வியாதியை மாற்றிடும். இருக்கிற பணம் எல்லாம் வீட்டு விட்டு வெளியே போயிடும். நீங்கள் சம்பாதிச்ச பணம், வீடு, வாசல் எல்லாம் எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருவீங்க. அப்போ பிசாசுக்கு இடம் கொடாமல் என்ன செய்யணும்? பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கிறனா எப்போதும் பாசிட்டிவாக என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். சுகர் இல்லை, எனக்கு வியாதி கிடையாது, இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு, பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறாரு,
நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், என்னை கட்டி எழுப்புவாரு, என்னை தட்டி எழுப்புவாரு, என்னை கைவிட மாட்டாரு, நான் சோர்ந்து போக மாட்டேன், நிச்சயமா வீட்டை கட்டி முடிப்போம், நிச்சயமா எங்க கோர்ட்டு கேஸு முற்றிலும் ஆண்டவர் விடுதலை தருவாரு, நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். என்ன பண்ணோம்? நல்ல அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? நெகட்டிவான காரியத்தை அதுவே சொல்றோம். பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்காது, இன்டர்வியூவில் போனால் ஃபெயில் ஆகிடுவீங்க, இப்படியெல்லாம் பேசுனா என்ன பண்ண முடியாது? பிசாசுக்கு இடம் கடிச்சிட்டோம். அல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, நிறைய இருக்கும், ஆனால் போய் பேசினே இருப்பாங்க. என்கிட்ட ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. கட்சியில் பார்த்தா நடுத்தறிவு வந்துடுவாங்க அவங்க. அதுக்கு என்ன காரணம்னா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா ஆசீர்வாதமான வார்த்தையை பேசணும். அல்லேலூயா. நெகட்டிவான காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் வாயில அறிக்கை செய்தாவே பிசாசுக்கு லட்டு மாதிரி அவன் அந்த குடும்பத்தை அழிச்சு விட்டுருவான். அதனால தான் பொய்யான காரியங்களையும் மாயான காரியங்களையும் தேவையில்லாத காரியங்களையும் தேவையில்லாத மனுஷரிடத்திலையும் துன்மார்க்குடைய ஆலோசனையிலும் பாவிகளை வடியிலையும் பரியாசகர உட்காரத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் வேதத்தில் உட்காந்து நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா எந்த வியாதி வரத்துக்கு சான்ஸே கிடையாது, எந்த நோய்கள் உங்களை தொடாது. பிசாசு, நீங்கள் பிசாசை துரத்துவீங்க, ஆனால் பிசாசு உங்களை துரத்தவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிசாசுங்க விசுவாசிகளை துரத்தி என்ன பண்ணுது? வீட்டை விட்டே துரத்தி விட்டுறது. அல்லேலூயா. இன்னைக்கு கல்யாணம் ஆகுது, 3 மாசத்துல டைவர்ஸ் ஆகிடுது. அதுக்கு என்ன காரணம்? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றாங்க. அப்போ பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரணும். நீங்க இரவு பகலும் வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிய மனுஷனை, அதாவது புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசுவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது என்ன வாழ்க்கை? நித்திய வாழ்க்கை. அல்லேலூயா. நித்திய ஜீவன், நித்திய விவாகம் இருக்கிறது. நமக்கு என்ன இருக்கு? பரிசுத்த விவாகம் ஆலயத்தில் நடக்கிறது, நித்திய விவாகம் பரலோகத்தில் நடக்க போகிறது. அவர் ஒரு நாள் மணவாளனா இருக்க போறார், நம்ம எல்லாம் என்ன இருக்க போறோம்? மணவாட்டியா இருக்க போறோம். அப்போ மணவாட்டி நித்திய விவாகத்தில் கலந்து கொள்ளனா மணவாளனுக்கு ஏற்ற தகுதி இருந்தால் தான் அதுக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. மணவாளன் எப்படி வாழ்ந்தாரு? மணவாளனுடைய வாழ்க்கையை வரலாறே நம் வேதத்தின் வழியாக பார்க்கிறோம். அப்போ நித்திய விவாகத்துக்குள்ள போகிறவர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே நித்திய கிரீடங்கள் இருக்கிறது பரலோகத்தில். என்ன கிரீடம்? மகிமின் கிரீடம், நீதியின் கிரீடம், அதுக்கு பிறகு ஜீவ கிரீடம். இந்த 3 கிரீடமும் நாம் செய்கிற நற்கிரியினால நமக்கு ஆண்டவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்ம ஜெயங்கொள்களா இருக்கணும். ஒரு நாளும் பாவத்திற்கு அடிமை ஆயிடக்கூடாது. எந்த பணத்துக்கோ பொருளுக்கோ உலகத்துக்கோ கண்கள் இச்சைகளுக்கோ மாம்சத்தின் இச்சைக்கோ ஜீவனத்தின் பெருமைக்கோ இல்லை இந்த உலகத்தினுடைய பொல்லாத கிரிகளுக்கோ ஒரு நாளும் நான் அடிமை கிடையாது. அல்லேலூயா. அடிமை தனத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எபிரேயர் 2:14-15 வாசிக்கும் போது அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறாமல் நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் பிசாசை தலையை நசுக்கி இன்னைக்கு நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரலோக வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மேலானவைகளே தேட வேண்டும், மேலானவைகளே நாட வேண்டும், மேலானவைகளுக்காக ஓட வேண்டும். இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக கோழி தன் இடத்தையே சுற்றி கொண்டிருக்கும், ஆனால் நமக்கு கழுகு பார்வை இருக்க வேண்டும். அல்லேலூயா. கோழி ஒரே இடத்துல தான் சுத்தம், அதனால தான் இறை கிடைக்காது. ஆனால் கழுகு மேலே போன பிறகு பலவிதமான இறைகள் அவருக்கு என்ன பண்ணுது? பலவிதமான ஆகாரங்கள் கிடைக்கிறது. கழுகு பிதாவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். கழுகு தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வரும். அல்லேலூயா. கோழி அடைக்கலம் புகழும். புறானது கசப்பில்லாத தன்மை. நமக்குள்ள பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1 பேதுரு 3:4 சொல்லுகிறது, வாசிக்கலாம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. எது விலையேற பெற்றது? சாந்தம், குணம், நல்ல குணம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்?
புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்கணும்? சாந்தம் இருக்குதா, கோபம் இருக்கிறதா? கோபம் இருந்தால் குடும்பத்தை அழிச்சிடும். சாந்தம் இருந்தால் பூமியை சுதந்தரிக்கும். அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அப்போ இந்த சாந்த குணம் சும்மா வராது. இரவும் பகலும் வேதத்தை தேடி இருக்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்துருக்கணும். ஆராய்ந்து பார்த்ததை தியானம் பண்ணி இருக்கணும். தியானம் பார்த்தினால் நிச்சயமாக கனிகள் உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. வேதத்தில் எங்கெல்லாம் தியானம் எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கனிகளை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். எங்கெல்லாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்களோ அங்கே தேவனுடைய அறிவு வளர்கிறதா இருக்கிறது. அப்போ அறிவு தானாக வராது. தேவ அறிவு பெருக வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே வேதத்தை இரவும் பகலும் என்ன செய்யணும்? வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஐயோ ஆண்டவரே, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒன்லி என்ன பண்ண, சர்ச்சுக்கு வந்தேன், உட்காந்தேன், கை தட்டினேன் சொன்னா கை தட்டினேன், அல்லேலூயா சொல்ல சொன்னாங்க, நான் அல்லேலூயா சொன்னேன், வசனத்தை சொன்னேன், கேட்டேன், போயிட்டேன் வீட்டுக்கு. அப்படியெல்லாம் ஆண்டு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் தேடணும். நீங்கள் வேதத்தை தேடி ஆராய்ந்து பார்க்கணும். வேத வாக்கியங்களை தியானித்து பார்க்கணும். 3 பேருமே சொல்லிட்டாங்க, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள் என்று ஏசாயா 34:14 வாசிக்கிறோம். பிதா அங்கே சொல்லியிருக்கிறார். பிதா கர்த்தருடைய புஸ்தகத்திலே எப்போதும் தேடி வாசிக்கணும். இரண்டாவது இயேசு சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். யோவான் 5:39 சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு நித்திய ஜீவன். அப்போ இயேசு சொன்னதை கீழ்ப்படிய வேண்டும், பிதா சொன்னதை கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், வேத வாக்கியங்களை தியானம் பண்ணி பாருங்கள், அப்பொழுது நீர்கால்களமாய் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவீர்கள், செய்வதெல்லாம் வாக்கியம். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆனால் பிதா குமாரன் பரிசு சொன்னதை நாம் செய்யாது போயினுமானால் ஒரு நாள் 2 கொரிந்தியர் 5:10 படி வாசித்து பார்ப்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு நாள் நிற்போம் போய் ஆண்டவர் சமூகத்தில், நீ என்னமா செய்துட்டு வந்த, உன்னை ரட்சித்து 20 வருஷம் சபையில் உட்கார வச்ச, நீ எனக்காக என்ன செய்தாய்? சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அங்கே தான் இருக்கும். ஒரு மனுஷன் சபையில் உட்கார்ந்திருந்து பல வருடங்களாக சபையிலேருந்து மரித்து ஒரு நாள் அவன் பரலோகத்துக்கு போகிறான். அங்கே போகிற பிறகு அவனுக்கு கல்யாண வஸ்திரம் இல்லை. ஆண்டவர் கேட்கிறார், மகனே, கல்யாண வஸ்திரம் நான் உடுத்தினே உனக்கு ரட்சிப்பின் நாளிலே, நீ என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாயோ அன்றைக்கி ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் மகிமின் வஸ்திரத்தையும் அன்றைக்கி நீதியின் வஸ்திரத்தை உனக்கு நான் கொடுத்தனே, அந்த வஸ்திரம் எங்கப்பான்னு கேட்பார். அப்போ அந்த பரலோகத்துக்கு போன மனுஷன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே, அவன் எதுவும் பேசாத அமைதியாகிட்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மனுஷனை கையை காலம் பிடிச்சு கொண்டு எங்கே போடு, நரகத்தில் தள்ளுன்னார் ஆண்டவர். அந்த வசனம் எழுதி வச்சிருக்கிறாரு. அங்கே போய் நம்ம இங்கே விடதை காட்டிடும், இங்கேயே மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழ்ந்துடணும். அல்லேலூயா. அங்கே போய் கீழே வரக்கூடாது, நித்தியத்துக்கு போய் வந்துக்கிறான் பாருங்க. ஏசுத்து பாருங்க, கல்யாண வஸ்திரத்தை இங்கே இழந்து போயிட்டான், ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துட்டான், மகிமின் வஸ்திரத்தை இழந்துட்டான், நீதியின் வஸ்திரத்தை இழந்து போயிட்டான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் வேத வாக்கியங்களை சட்ட புத்தகத்தை கவனிக்கவில்லை, வேத அறிவு வளரல. நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடாது, குழந்தை பருவம் ஒன்று இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே குழந்தை பருவமாக இருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம வளர்ச்சியின் பருவத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம 10-20 வருஷம் ஆயிடுச்சுன்னா முதிர்ச்சியின் பருவத்தில் வர வேண்டும். இப்படி தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, குழந்தையா இருக்கிறவர்களை பிள்ளையா மாற்றுகிறார், பிள்ளையா இருக்கிறவர்களை வாலிபனா மாற்றுகிறார், வாலிபனா இருக்கிறவனை சிநேகிதனா மாற்றுகிறார், சிநேகிதனா இருக்கிறவனை புருஷனா மாற்றுகிறார். புருஷனா இருக்கும்போது நான் குழந்தைக்குறையெல்லாம் ஒழித்து விட்டேன், இனி நான் புருஷனுக்குறையிலே செய்வேன். அல்லேலூயா. அப்போ ஒரு புருஷனாகிறதுக்கு குழந்தை பருவத்திலேருந்து ஒரு 21 வருஷம் வருது. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணவர், நம்மளை ரட்சித்து அவர் உடனே நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாமல் ஒரு ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டு போய்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவரை கர்த்தர் அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய சபையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார் ஆவியானவர். அவர் வரும்போது நம்ம நன்மை செய்தவர்களாக, நற்கிரிகளை செய்தவர்களாக, நீதி செய்கிறவர்களாக, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, பரிசுத்த விவாகத்தில் கலந்து கொள்வர்களாக,
மகிமின் வஸ்திரத்தை இழந்து போகாதபடிக்கு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகாதபடிக்கு, நீதியின் வஸ்திரத்தை இழந்து போகாதபடிக்கு நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஜெப ஜீவியம் முக்கியம். அல்லேலூயா. வேத வாசிப்பு முக்கியம், தியானம் மிக முக்கியம். நமக்கு இருக்கிற 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 40 நிமிஷம் தசம்பாகமாக நம்ம ஆண்டவர் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வாழ்க்கையில புதிதான மனுஷனாக மாற வேண்டிய இடத்துல நீங்கள் படையான மனுஷனாக ஆதாம் முன் போல, அந்த ஆதாமை போல நாம் மாறிவிடுவோம். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். ரோமர் 12:2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. நம்முடைய மனம் எப்படி இருக்கணும்? நாளுக்கு நாள் மறுரூபமாகணும். நாளுக்கு நாள் பாவத்தை விட்டு வெளியே வரணும். புரியுங்களா? எல்லாரும் பாவம் செய்து தான் நம்ம என்ன பண்ணோம்? தேவனை விட்டு விலகி இருந்தோம். இன்னைக்கு தேவன் நம்மளை ரட்சித்து தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கை இந்த இம்மைக்காக இருக்கக்கூடாது, இந்த சரீரத்துக்காக இருக்கக்கூடாது. நித்திய வாழ்க்கைக்காக ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணும். சாப்பிட்றது, உடை உடுத்துறது, வீடு கட்டுவதெல்லாம் தேவை. ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. இந்த பூமி நமக்கு நிரந்தரம் கிடையாது. உங்கள் வீடு நிரந்தரம் கிடையாது. நீங்கள் வாங்கின பொருள் ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் என்பது அவனுடைய வார்த்தை, ஜெபம், நித்திய ஜீவன். அல்லேலூயா. இதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா வரிகளை நிச்சயமாக 2100 முடியும் போது நிச்சயமாக நம்ம எல்லாரும் பரலோகத்தில் சந்திப்போம். அல்லேலூயா. 2100 வரும்போது இங்கே யாருமே இருப்பமா இருக்க மாட்டோமா? 2100 வரும்போது இங்கே இருப்பமா இருக்க மாட்டோமா? யாருமே இருக்க மாட்டோம். அப்போது நித்தியத்தில் 3வது வானத்தில் பேரடைஸில் நம்ம ஒருவருக்கு சந்திக்கணும்னா இப்போதே நம்ம ஆயத்தமாகுவோம். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே இன்று கேட்ட வசனத்தின்படி என்னோடு நீ பேசியிருக்கிறீர். ஆண்டவரே நீர் என்னோடு பேசினதுனாலே இன்றிலிருந்து ஒரு மாற்றங்கள் எனக்குள்ள வரணும். ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அதிசயம் உள்ளவர். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நீ வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த இடத்துல நீ உலாவுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தை ஒவ்வொரு மேலே நீ வைப்பதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், நோய்கள், எல்லா பலவீனங்கள் சரித்து விட்டு விலைக்கு போக முடியாது நான் செபிக்கிறப்பா. ரீகலாபா ரபாலா சந்தலாக்கரபா உம்முடைய நாம மகிமைக்காய் செபிக்கிறப்பா. ஆண்டவரே சோர்ந்து போன உள்ளத்தை தட்டி எழுப்புவீராக. ஆண்டவரே பலவீனம் உள்ளவர்கள் பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. உம்முடைய ராஜ்ய கட்டப்பட உதவி செய்வீராக. ரீகராபாலா ஷக்கராதி நிகரபா. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு சோத்திரிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு சோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பேர் பேரா குடும்பமாக இவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. உம் சுத்தத்தை நிறைவேற்றுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு சோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே உம்மை நோக்கி வந்திருக்கிறவர்கள் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் வாழை பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய வசனத்தினால் காத்துக்கொள்வீராக, ஜெபத்தினால் காத்துக்கொள்வீராக. இவர்கள் குடும்பங்களிலே சமாதானம் பெருகட்டும், குடும்பத்திலே சமாதானம் நிரந்தரமாக இருக்கட்டும் அப்பா. உம்முடைய நாம மகிமைக்காய் செபிக்கிறப்பா. நீ நல்லவர், வல்லவர், அதிசயம் உள்ளவர் அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் உம்மை நம்பி வந்திருக்கிறப்பா. இவ்வளவு நேரமாக உம்முடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகள் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட உதவி செய்யுங்க. மறு விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக, ஜீவ ஊற்றாக, ஜீவ நதியாக, ஆண்டவரே ஜீவ தண்ணீராக இந்த பிள்ளைகளை நீ வைத்திருப்பதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு சோத்திருக்கிறப்பா. நன்றி உள்ளத்தோடு சோத்திருக்கிறோம். ஆண்டவரே 4 மாதம் கண்மணி போல நடத்தி வந்தீர். இந்த 5வது மாதத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த 5வது மாதத்தை ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. செய்த நன்மைகளை நினைக்கிறோம். எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒன்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக, மகிமைப்படுத்துக. நல்ல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக. தேவனால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சோத்திரம், 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 சோத்திரம். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. கரங்களை தட்டி, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே,
என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே, போற்றுவேன் உம்மை புகழவே, வாழ்த்துவேன் உம்மை வணங்குவே, போற்றுவேன் உம்மை புகழவே, வாழ்த்துவேன் உம்மை வணங்குவே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. என் ஆசீர்வாத வேலை நீதானையா, நான் அவதியோரும் வேலையில் நீதானையா, என் ஆசீர்வாத வேலையில் நீதானையா, நான் அவதியோரும் வேலையில் நீதானையா, நிந்தனைகள் சொந்த நேரங்களில் என் சிந்தனையை ஆழம் பேசுவே, நிந்தனைகள் சொந்த நேரங்களில் என் சிந்தனையை ஆழம் பேசுவே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. சோர்ந்த வேலில் தண்ணீரே என் வேண்டுதல் கேட்டு சுகம் தந்தீரையா, வேதன் என்னை சோர்ந்த வேலில் தண்ணீரே என் வேண்டுதல் கேட்டு சுகம் தந்தீரையா, தாயே போல் என்னை அணைத்தே, என் தந்தை போல் என்னை ஆற்றினே, தாயே போல் என்னை அணைத்தே, என் தந்தை போல் என்னை ஆற்றினே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. நிலையில்லா உலகில் நிலைத்து நிற்போரே, அலையும் மாந்தர் மத்தியில் மாறாத தெய்வமே, நிலையில்லா உலகில் நிலைத்து நிற்போரே, அலையும் மாந்தர் மத்தியில் மாறாத தெய்வமே, உம் பாதமே எனக்கு போதுமே, உம் வேதமே எனது நாதமே, உம் பாதமே எனக்கு போதுமே, உம் வேதமே எனது நாதமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே, தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. ஆனாதியா நான் அழுத நேரங்களிலே அன்புடனே என்னை விசாரித்தீரையா, ஆனாதியா நான் அழுத நேரங்களிலே அன்புடனே என்னை விசாரித்தீரையா, உம் அடைக்கலத்தில் என்னை சேர்த்தீரே, உன்னை கடைசி வரை காப்பேன் என்றீரே, உம் அடைக்கலத்தில் என்னை சேர்த்தீரே, உன்னை கடைசி வரை காப்பேன் என்றீரே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம்
மீட்டு ஆட்கொண்ட தெய்வமே, தஞ்சம் தேடி ஓடி வந்தே இயேசுவே. அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலேக்காக நன்றி உள்ளத்தோடு மீ சோத்தரிக்கிறோம் அப்பா. 4 மாதம் கண்மணியை போல பாதுகாத்து சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தது போல இந்த 5வது மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் காணப்பட, எங்கள் குறைகளை நிறைவாக மாற்றி எங்கள் ஜெபத்திலே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எப்போதும் நாங்கள் ஜெபம் பண்ண, ஜெபத்திலே உறுதியா தரித்து இருக்க, விடுத்திருந்து செபிக்க, உம்மை தேடவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை தியானிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. சபையை நடத்துகிற போதகரையும் துணைவியார் பிள்ளைகளையும் அவரது நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை பெருக பண்ணுவீராக, உம்முடைய நாமத்தை உயர்த்துவீராக. சபைக்கு வர தடப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர் எழுதுகிற பரீட்சையில நீட் தேர்வுல எல்லாவற்றையும் நம்முடைய கரம் கூட இருந்து 100க்கு 100 மார்க்கை கொடுத்து ஆண்டவர் குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் தங்கி தாவரிக்க உதவி செய்யும். அடியனை மறைத்து நீ வெளிப்பட்டீர். அடியன் அற்ப புரோஜமுள்ள ஊழியக்காரன் பேச வேண்டியது கர்த்தருடைய ஆவியானவரே நீ சபைக்கு பேசியிருக்கிறீர், நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதன்படி வாழ எங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமீன். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமை. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.